இஸ்லாமாபாத்தில் அக்டோபர் மாதம் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அரசாங்க தலைவர்களின் கவுன்சிலின் சுழற்சி தலைவராக பாகிஸ்தான் உள்ளது. மேலும் அந்த திறனில் அக்டோபரில் 2 நாள் SCO அரசாங்க தலைவர்கள் கூட்டத்தை நடத்துவார்கள். அக்டோபர் 15, 16 தேதிகளில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்று வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜஹ்ரா பலூச் வாராந்திர செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். சில நாடுகள் ஏற்கனவே பங்கேற்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இது சரியான நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்தியாவுடனான உறவு குறித்து கேட்டபோது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் நேரடி இருதரப்பு வர்த்தகம் இல்லை. இஸ்லாமாபாத் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் SCO உறுப்பு நாடுகளிடையே நிதி, பொருளாதார, சமூக, கலாச்சார மற்றும் மனிதாபிமான ஒத்துழைப்பை மையமாக கொண்ட பல சுற்று மூத்த அதிகாரிகளின் கூட்டமானது நடைபெறும். இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஒரு செல்வாக்குமிக்க பொருளாதார மற்றும் பாதுகாப்பு முகாமாகும். இந்த முக்கிய அமைப்பு குழுவின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானும் இந்தியாவும் உச்சி மாநாட்டு கூட்டங்களை நடத்த முடியும். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டை இந்தியா கடந்த ஆண்டு நடத்தியது. இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வீடியோ இணைப்பு மூலம் கலந்து கொண்டார். இருப்பினும் பாகிஸ்தானின் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி மே 2023 கோவாவில் நடந்த SCO வெளியுறவு அமைச்சர்களின் கவுன்சிலின் 2 நாள் கூட்டத்தில் நேரில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு வந்தார். இது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்லாமாபாத்தும் புது டெல்லியும் இறுக்கமான உறவுகளின் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. முதன்மையாக காஷ்மீர் பிரச்சனை மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வெளிப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் காரணமாகவும் பாகிஸ்தானுடன் சாதாரண அண்டை உறவுகளை தான் விரும்புவதாக இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. அதே நேரத்தில் அத்தகைய செயல்பாட்டிற்கு பயங்கரவாதம் மற்றும் விரோத போக்கு இல்லாத சூழ்நிலையை தோற்றுவிக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாமாபாத்தின் மீது இருக்கிறது என்றும் வலியுறுத்துகிறது. ஆகஸ்ட் 5, 2019 அன்று இந்திய நாடாளுமன்றம் 370வது பிரிவை ரத்து செய்த பின்னர் பாகிஸ்தான் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.